Hi friends, welcome to SK Notions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இத தோல்லாம் எடுத்துட்டு இத நம்ம கிரேட்டரால கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோல் எடுத்தாச்சு. இத நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம துருவியாச்சு. நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாகிட்ட பிறகு இதில் கொஞ்சமா முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். காய்ந்த திராட்சை பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரை கிரேப்ஸ் தான் சேர்க்கணுன்ட்டுலாம் இல்லை, உங்ககிட்ட இருக்க காய்ந்த திராட்சையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இதோட நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை இந்த நெய்யில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட பச்சை வாடை நீங்கி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு திரும்பவும் இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் ஒரு வேளை அதிகமாக சேர்க்கறது அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதோட இந்த ஹல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3/4 கப்புன்றது ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா நல்லா இலகி வரும். பாருங்கள், நம்ம கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது திரும்பவும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இதோட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணவும் செய்துக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது. இந்த மாதிரி கெட்டியாகிட்டு வரும்போது கடாயில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர வந்ததும் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டைமில் ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக ஏதாச்சும் எசன்ஸ் கூட சேர்த்துக்க தந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி ஏலக்காய் தூளோ இல்லாட்டி எசன்ஸோ சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே சமயம் நெய்யும் அதிகமாக இல்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இனிமேல் ஹல்வா செய்யணுன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.